Hello friends, welcome to SS Recipes. இன்னைக்கு நம்ம எல்லாரோடைய ஃபேவரட் ரெசிபியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அது உள்ள சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கினோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னைக்கு நான் கேரட், பீன்ஸ், 2 விதமான குடமிளகாய், மஷ்ரூம், முட்டைகோஸ் இந்த காய்கறிலாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு நீளமான கேரட்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். உள்ள இது கூடவே நறுக்கி வச்ச பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கப் எடுத்திருக்கேன். கூடவே குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் பச்சை கலரும் சிவப்பு கலர் குடமிளகாயும் எடுத்திருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த காய்கறி கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/2 கப் மஷ்ரூமை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கு. அதை உள்ள சேர்த்துக்கலாம். நீங்கள் மஷ்ரூம் சேர்க்காம சாதா வெஜ் ஃப்ரைட் ரைஸாகவும் இதை செஞ்சுக்கலாம். இந்த காய்கறியை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சமைச்சிடாதீங்க. இந்த காய்கறிங்க சாஃப்ட் ஆகிடக்கூடாது. இது கூடவே 1/4 முட்டைகோஸை ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கு. அதை எவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூடவே 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு வேகும்போது 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தாள் சேர்த்து இறக்கிட்டுங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் SS ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.